ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ஃபியூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெண்பா பற்றின எல்லா உண்மையும் பாரதிக்கு தெரிய வருது. அது எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறாரு, அதுக்கப்புறமா அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி வெண்பாவோட வீட்டுக்கு வராரு. பாரதியை பார்த்த உடனே வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா பாரதி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாரதி வெண்பா கிட்டக்க சொல்றாரு, இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பயந்து போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத. இந்த ஜென்மத்துல கண்ணம்மா தான் என்னோட மனைவி, நிலை என் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு முடிவு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பாரதி கேட்கிறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு உன்னோட சாவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பாரதி சொல்ற அப்படின்னு வெண்பா ஷாக்காகி கேட்குறாங்க. ஹேமா என்ன தப்பு பண்ணுனா, என்ன லவ் பண்ணுனா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவளை எதுக்காக நீ கொலை பண்ணுன அப்படின்னு சொல்லி கோவமா கேட்குறாரு. வெண்பா உடனே கேட்குறாங்க, என்ன அந்த கண்ணம்மா அவன் கிட்ட இப்படி பொய் சொல்லி அனுப்புனாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாரு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், இந்த விஷயத்த நீ தான் அவன் வாயால சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதை போட்டு காமிக்கிறாரு. வெண்பாவே ஒருத்தனை மிரட்டும் போது சொல்லியிருப்பாங்க ஹேமாவை அவங்க தான் கொலை பண்ணினாங்க அப்படின்ற விஷயத்த. பாரதி வெண்பா கிட்ட சொல்றாரு, என்னை சமாதானப்படுத்துறதுக்கு இதுக்கு கூட நீ ஒரு காரணம் சொல்வியே, இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. காரணம் இருக்குது பாரதி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ஹேமா போன காரை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது நான் தான், அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான காதல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நான் உன்கிட்ட சொல்லட்டுமா, நான் உன்னைய எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் செஞ்சேன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்குவ நான் உன் மேலே எவ்வளோ ஆழமான காதல் வச்சிருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹேமாக்கும் உனக்கும் ஆக்சிடென்ட் ஆனப்ப ஹேமா அந்த ஸ்பாட்லேயே இறந்துட்டா, ஆனால் நீ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நடந்த ஆக்சிடென்ட்னால உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர் கிட்டக்க பணம் கொடுத்து நான் தான் சொல்ல வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயாவது நீ என்னைய தேடி வருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ கண்ணம்மாவை லவ் பண்ணுறேன், கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்கிட்டயே சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என் கண்ணு முன்னாடியே சந்தோஷமாக அந்த கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சேல, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கண்ணம்மாவும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக துர்கான்னு ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து கண்ணம்மாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவுக்கும் வருணுக்கும் தப்பான உறவு இருக்கு அப்படின்னு உன் மனசுல சந்தேகத்தை உண்டாக்கி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மா தப்பானவ இல்லை அப்படின்னு உனக்கு தெரிய வந்து நீ அவளோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பார்த்தியா, அப்பதான் நான் முடிவு பண்ணினேன், நான் யாருக்காகவும் உன்னைய விட்டு கொடுக்க மாட்டேன் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ ரீசெண்டாக இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக உன்னோட பிளட் சாம்பிள் கொடுத்த பார்த்தியா, அதை யூஸ் பண்ணி நான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்டேன், இப்போ என் வயிற்றில் உன்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னோட குழந்தைக்கு அப்பா நீ தானே, அதை நீ இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, இப்போ உனக்கு புரியுதா நான் இதெல்லாம் பண்ணினது எதுக்காக, நான் உன் மேலே வச்சிருக்கிற பைத்தியக்காரத்தனமான காதல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனிமே நீ என்னை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பாரதிக்கு இப்போதான் எல்லா உண்மையுமே புரிய வருது. பாரதி வெண்பா கிட்டக்க இப்போ கோபமா சொல்றாரு, நீ நல்லவ கிடையாது, உன்னைய நம்பாத அப்படின்னு என்னை சுத்தி இருக்க எல்லாருமே சொன்னாங்க, ஆனா நான் யாரு பேச்சையுமே கேட்கல, என் ஃப்ரெண்ட் எனக்கு நல்லதுதான் நினைப்பான் அப்படின்னு நான் உன் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் கெடுத்துட்டியே நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறாரு. உன்ன மாதிரி ஜென்மெல்லாம் இனிமே இந்த உலகத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கொண்டு வந்த கன்னை எடுத்து வெண்பாவை ஷூட் பண்ண போறாரு. அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.